சொல்லுங்கள், என்ன வேணும்? சார் எனக்கு ஒரு 500 ரூபா பணம் தர வேண்டியது இருக்குது. 500 ரூபாயா? எதுக்கு? இல்லை சார், போன வாரம் வந்து ஃபேனில் கண்டென்சர்லாம் மாற்றிட்டு போனேன். அந்த காசு எனக்கு தரவே இல்லை. கௌசல்யா, இவருக்கு ஏதாச்சும் காசு தரணுமா? ஆமாங்க, ஒரு 500 ரூபா கொடுக்கணும். அப்படியா? சரி, ஜிபே வச்சுருக்கீங்களா? ஜிபே பண்ணவா? சார் என்கிட்ட ஜிபேல தான் சார், நான் கையில் காசு கேட்டேன். ஐயோ, என்கிட்ட ஜிபே தானே காசு இருக்கு. இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறீங்களா? சரி சார். போயிட்டான்ல? போயிட்டான். ஒரு ஃபேனை கலட்டி மாட்டுறதுக்கு 500 ரூபா கேட்குறான். மனசாட்சியே இல்லாம. 500 ரூபா கூட இல்லையாம்மா? 500 ரூபாலாம் இருக்குப்பா, உனக்கு திமிரு அதான். ஆமாம்மா, ஃபேனை கட்டி சும்மா கண்டென்சர் தான் மாற்றிட்டு போனான். அதுக்கு 500 ரூபா தர முடியுமா? அதுவும் கண்டென்சர் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். சும்மா ஃபேனை கட்டி மாட்டுறதுக்குலாம் 500 ரூபா தர முடியாது மாமா. கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். சார், பில்லு 50,000 ரூபாய் சார். இது 30,000. சார், இவ்வளோ கம்மியாலாம் கோட் பண்ணீங்கன்னா எனக்கு நஷ்டம் தான் சார். சார், என்னாச்சு ஷான்? கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மொத்த பில்லு 50,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க பட்ஜெட் 30,000 தான் சொல்கிறாங்க. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்படி பண்ணால் எனக்கு லாபமே இருக்காது, எனக்கு நஷ்டம் தானே. மாப்பிள்ள, அவங்க சொல்றது என்ன தப்பு? மாமா, என்ன விளையாடுறீங்களா? இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? இத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க கொடுக்குற காசுலாம் நாங்கள் செஞ்ச வேலைக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஏது லாபம்? மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. அப்போ அவங்க பார்த்தது உங்களுக்கு வேலையா தெரியலையா? மாப்பிள்ள, அவங்க எல்லாம் டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும். மாமா, அதுவும் இது ஒன்றா மாமா? ஒண்ணுதான் மாப்பிள்ள. நீங்க அவர் வேலைக்கு மதிப்பே கொடுக்கல. நீங்க அவருக்கு பண்ணது சரின்னா இன்னொருத்தர் உங்களுக்கு பண்ணதும் சரிதான். இங்க பாருங்க மாப்பிள்ள, எப்பவுமே தொழிலாளர்கள் வயத்துல நம்ம அடிக்கவே கூடாது. அவங்க அன்னைக்கு வர காசை வச்சுதான் வரவு செலவை மேனேஜ் பண்றாங்க. அவங்கள நம்ம என்னைக்குமே ஏமாற்றக்கூடாது. நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது தான் நடக்கும். சே, எனக்கு நடக்கும்போது தாமம்மா அந்த கஷ்டம் புரியுது. ஏங்க, அவர் கூப்பிட்டு காசை கொடுத்துருங்க. சரிம்மா. நாங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா, தப்பு தான். இப்போவாது புரிஞ்சுத.